ஃப்ரெண்ட்ஸ், லேட்டஸ்ட்டாக பிரவீன் பனத் சரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் நேத்திக்கு. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் பொதுவாக வந்து எம்என் ரீச் ஆனதை பற்றியும் அண்ட் எம்என் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஹிட் ஆனதை பற்றியும் இப்போ அழகே அழகு கொஞ்சம் ரீச் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதும் அண்டு லாஸ்ட்டாக வந்து கவின் பற்றி ரியோ பற்றிலாம் சொல்லி முடித்தார். ஸோ அந்த இன்டர்வியூ பற்றி என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் சொல்கிறார்ல மகாநதி 2 வருஷமாக யாருமே பேசலை. பட் ஆனால் பாரதி கண்ணம்மா வந்து ட்ரோல் மூலமாக தான் எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ ட்ரோல் நல்லது தான் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ என்னைக்கிட்ட வந்து பாரதி கண்ணம்மா ட்ரோல் மூலமாக சக்ஸஸ் ஆனாலுமே அதுக்கப்புறமா பாரதி கண்ணம்மா 2ன்னு எடுத்தார். பட் அது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதை ட்ராப்பும் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் யாருமே வந்து மகாநதின்னு ஒரு சீரியல் இவர் எடுக்கிறாரா அப்படின்ட்டு அந்த மகாநதி டைமிங்கும் வந்து ஃபஸ்ட்டு அவங்க லான்ச் பண்ணது 10 o'clock லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த டைமிங்கு அண்ட் இவருக்கு அந்த முதல்ல அந்த ஃப்ளாப்பு பாரதி கண்ணம்மா சீசன் 2 ஃப்ளாப்னாலையுமே வந்து யாருமே பார்க்கல ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமா இவங்க வந்து டைம் சேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் மகாநதி ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற யாரையுமே தெரியாது. ஃபஸ்ட்டு என்ட்ரி அந்த சரவணன் சார், அவர் ஒருத்தர் தான் வந்து தெரிஞ்சவர் இருந்தார். சரவணன் சாரும் சாரதாம்மாவும் இவங்க 2 பேர் மட்டும்தான் தெரிஞ்ச ஃபேஸாக இருந்தது. வேறு யாருமே தெரியாத ஃபேஸஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதுவும் என்னை கேட்டால் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். அதுக்கப்புறமா வந்து சுவாமி என்ட்ரி வந்தது. சுவாமியை வந்து ஆல்ரெடி காற்றுக்கிணவேலி தமிழ் சீரியலில் பார்த்தவங்கனால அதை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அண்டு சுவாமி என்ட்ரிக்கு அப்புறமாவும் அப்புறம் வீக்கா காம்போனாலையும் 2 பேரும் நல்லா நடித்தனாலையும் இப்போ வீக்கா மகாநதி ஹிட்டுனால தான் அழகே அழகு எல்லாரும் பார்க்குறாங்களே. சரி, நம்ம டீமு நம்ம பிரவீன் பனத் சார் அதனால தான் அழகே அழகு பார்க்குறாங்களுமே. அதுலேயுமே ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கு, அந்த சீன்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ இதனால தான் அழகே அழகு இப்போ கொஞ்சம் ரீச்சாக இருக்குது. ஸோ பொதுவாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இவரோட ஒரு ஃப்ளாப்புனாலையும் மகாநதி டைமிங்னாலும் யாரும் வந்து பார்க்காம இருந்தாங்க. அண்ட் ஒரு தெரிஞ்ச ஃபேஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அண்ட் அந்த டாம் அண்ட் ஜெரி காம்போ நல்லா இருந்தது. 2 பேர்த்தோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஸோ பெரிய ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறமா இந்த மகாநதி ஹிட்டுனால தான் எல்லோரும் வந்து அழகே அழகு பார்க்குறாங்க. அப்படி தான் வந்து எனக்கு தோணுது. இது வந்து என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். அண்டு இப்போ வந்து என்னை கேட்டால் எனக்கு சுவாமினும் யாருன்னு தெரியாது, லக்ஷ்மி பிரியாவை யாருன்னே தெரியாது. நான் எப்போலேருந்து மகாநதி பார்க்க ஆரம்பிச்சேன்னா அந்த ஈவினிங் டைமுக்கு மகாநதி மாற்றுறாங்க ஒரு 7 o'clock போல். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகி டாம் அண்ட் ஜெரி மாதிரி 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து காஃபி வந்து வேணாம் அப்படின்னா இவங்க கால் மேலே கால் போட்டு காஃபி குடிக்கிறது, அப்புறம் போடான்னு சொல்கிறது, போடி இவர் சொல்கிறது. ஸோ அந்த ஃபைட்டு ஒரு 2 நாள் பார்த்தேன். இந்த மாதிரி ஃபைட்டிங் சீன்ஸ் டாம் அண்ட் ஜெரி காம்போ பிடிச்சதுனால தான் இவங்க யார் தெரியும் இது என்ன சீரியல் அப்படின்ட்டு. ஸோ டைமும் வேணும் அண்ட் அந்த சீன்ஸ் நல்லா இருக்கணும், 2 பேர்த்தோட ஆக்டிங் நல்லா இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ இதெல்லாம் அந்த ஆக்டிங் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கணும், ரீச் ஆகணும், அதை பற்றி நிறைய பேர் பேசணும். இதெல்லாம் தான் வந்து ஒரு ரீச்சுக்கு காரணம். இது வந்து என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான்.